Hello aspirants, so welcome to Data 247. நான் தான் உங்கள் விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. எஸ், ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஸோ டிஆர்பியிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய இந்த ஒரு போஸ்டோட நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் ஆகியிருக்கணும். பட் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? இதில் நீங்கள் ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸான கிராஜுவேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாமா அப்படின்ற டவுட்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில பேசிக்ஸ், ஸோ என்னென்னலாம் தேவை இந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, டன்பா. சரி, ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, இது நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை, சரிங்களா, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ இது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த ஸ்கூல் டைமில் வந்து டெய்லி நம்ம போவோம் எல்லாம் ஓகே, ஒரே ஒரு நாள் மட்டும் நம்மளை நீட்டாக அண்ட் கரெக்டான டைமுக்கு வர வைப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டாஃப்மே பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு டேவாக இருக்கும். அது ஏன் சார் அப்படின்னா, நமக்கு சிஇஓ வராரு இல்லை டிஇஓ வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்ல, அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்க, ஆஃபீஸர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர். ஸோ அப்போ இவங்களுடைய வேலை என்ன சார் அப்படின்னா, நம்மளுடைய ஸோ பள்ளி கல்வி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கல்வித்துறையை, அதாவது ஸ்கூலோடைய டெவலப்மெண்ட்டுக்கு, சரிங்களா? எஸ், ஸோ ஸ்கூலோடைய டெவலப்மெண்ட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன மாதிரியான பிளான், என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது கொடுக்க முடியும், ஸோ ரிசல்ட் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி ஒரு ஸ்கூலோடைய ஸ்கோப்புக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸருடைய ரோல் அப்படின்றது தான் இது. சரிங்களா? ஸோ இங்கேயே நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். அதாவது ஸோ கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல் அதோடைய தரத்தை உயர்த்தும் பணிகள். ஓகேவா? சிம்பிளாக சொல்ல போனோம். சரிங்களாப்பா? எஸ், ஸோ அதாவது நமக்கு நேர்லேயே பார்வையிடுவாங்க. அதாவது நான் சொல்லியிருந்தால இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது அதுதான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸையுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்காணிப்பாங்க. அதே மாதிரி என்னென்ன திட்டங்கள் நமக்கு வந்து தேவை, ஸோ என்ன பண்ணலாம் ஸோ முன்னேற்றத்திற்காக அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஸோ பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர் தான் இந்த ஒரு போஸ்ட்டுக்கான ஒரு ஜாப் ரோல். சரிங்களா? எஸ், ஓகே. இதோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் டிகிரி ப்ளஸ் பிஎட் பண்ணியிருக்கணும். அது என்ன டிகிரின்றது இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ பிஎட் அப்படின்றது மஸ்ட்டுப்பா. சரிங்களாப்பா? டிஆர்பி பொறுத்த லெவலில். அதே மாதிரி நீங்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். 23 இருந்து 40 ஏஜ் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றதும் ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் ரூல் படி இருக்குது. சரிங்களா? ஓகே, டன். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ எனக்கு இந்த ஒரு போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. சரிங்களாப்பா? ஸோ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் இருக்க போகுது. அதாவது நீங்கள் ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் நீங்கள் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக இருந்து பிஎட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் டெட் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் தான் உங்களுக்கு சேம் சிலபஸில் இருக்க போகிறது. ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்த்தலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நீங்கள் ஒரு யூஜி டிகிரி அப்படின்றது கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎட் அப்படின்றத பண்ணியிருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ என்னென்ன ஸ்ட்ரீம், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து டிகிரி தமிழில் பண்ணியிருக்கலாம், இல்லை இங்கிலீஷில் பண்ணியிருக்கலாம், இல்லை மேத்தமெட்டிக்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ அது சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சுட்டு ஸோ நீங்கள் பிஎட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு எக்ஸாமுக்கு எலிஜிபிள். இன்னமும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், அதை தான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா கவனிங்க. ஒரே ஒரு டிகிரி, டபுள் டிகிரி, டூயல் டிகிரி ஹோல்டர்ஸ், சரிங்களாப்பா? அதே மாதிரி யூஜி அண்ட் பிஎட் அப்படின்றது சைமல்டேனியஸ்லி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் டிகிரி மட்டும் வச்சுருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா பிஎட் அப்படின்றது மஸ்ட். அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இந்த ஒரு டேட், ஸோ நோட்டிஃபிகேஷனோட டேட்டுக்கு முன்னாடி இருக்கணும். அண்டு நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்கன்னா என்னென்னு இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது 10th + 2 என்ன 12th, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் டிகிரி ப்ளஸ் பிஎட். ஸோ நீங்கள் எலிஜிபிள். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். 10th 12th ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெகிரேட்டடாக இருக்கும். ஸோ ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ப்ளஸ் பிஎட்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷம் கோர்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எலிஜிபிள். அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இதை தெளிவாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்ததுக்கப்புறம் இன்னும் தெளிவாக நமக்கு டீட்டெயில் தெரியும். இல்லை நான் இது வந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு டேட்டா தான். சரிங்களா? 2023 நடத்தப்பட்ட அந்த ஒரு எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுது. ஸோ இதோடைய எக்ஸாம் நமக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சிங்கிள் ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்க போகுது. நமக்கு நார்மல் டிஎன்பிசியோட சிலபஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்க போகிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் நாலேஜ் இது இல்லாமல் ஸோ
பெடகாலஜி அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்ற இந்த ஒரு பேப்பர் இருக்க போகுது. ஸோ இந்த டெஸ்ட் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதற்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் சார் அப்படின்னா நம்மளுடைய பேட்ச் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு பேட்சில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அதிகாரின்னு சொல்லக்கூடிய பேட்ச். ஸோ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் கிளாஸஸ் அப்படின்றதே போக போகுது. சரிங்களாப்பா? எஸ். ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 27 22 தான். பட் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. Y1029 சொல்லக்கூடிய இந்த ஒரு கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் அப்படின்றத நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா vimal.raj@ada247.com அப்படின்ற இந்த ஒரு மெயிலுக்கு மறக்காமல் மெயில் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 210 ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் இருக்குது, மாக் டெஸ்ட் இருக்குது, ஸோ டவுட் செஷன் இருக்குது, ஸோ எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் எப்படி போயிட்டு டவுன்லோட் பண்ணணும், ஸோ இதோட ஸ்டடி பிளான் என்ன, டெய்லி பேசிஸில் என்ன கிளாஸஸ் போகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது நமக்கு 27th Jan அப்படின்றது இந்த ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களாப்பா? எஸ். ஓகே, டன். ஸோ ஃபைனல் வந்துட்டோம். பட் இருந்தாலும் இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் எங்கே சார் படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பெஸ்ட் சோர்ஸ் அப்படின்றது ஸ்கூல் புக்கு தான்ப்பா. ஸோ நம்ம ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக் அப்படின்றது ஒரு பெஸ்ட் சோர்ஸ். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் மஸ்ட்டு. ஸோ இதை தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கேயாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக புக் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் வாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அது நமக்கு ஒரு ப்ரிஸ்கிரைப்டாக கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் புக்ஸை ப்ரிஃபர் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் இது நம்மளுடைய தமிழ்நாடு வெப்சைட்லேயே டிஆர்பி வெப்சைட்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிலபஸ் PYQ அப்படின்றத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான PYQ வேணும்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள், இல்லை நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? அண்ட் பெடகாலஜி அண்ட் சைக்காலஜி கரெக்டான ஒரு புக்கு சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாமல் நம்மளுடைய எஜுகேஷன் ரிலேட்டடான புக்ஸ். ஓகே. அண்ட் டிஆர்பியோடைய PYQ. ஸோ இந்த ஒரு PYQ அப்படின்றத நீங்கள் டெஃபினட்டாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி கொஷின்ஸ் இருக்குது என்னன்றது தெளிவாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே நார்மல் திங் தான். சரிங்களா? எஸ். ஓகே, டன். அதே மாதிரி நம்மளுடைய ஆப்டிடியூட் சிலபஸ் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்த அளவில் இதுதான் சிலபஸ். ஸோ இதை தாண்டி பெருசாக கேட்க போகிறது இல்லை. ஸோ இதில் இருந்து தான் உங்களுக்கு சிலபஸ் அப்படின்றது இருக்கும். நம்ம கிளாஸஸுமே அப்படி தான் போட்டிருப்போம். ஒரு டாப்பிக்லையும் 2லேருந்து 3 கிளாஸ் அப்படின்றத போட்டிருப்போம். ஒரு டாப்பிக்கில் நம்ம டைப் வைஸ் அப்படின்னு தான் கிளாஸஸ் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களாப்பா? எஸ். ஸோ நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. ஸோ டெய்லி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் இந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஒரு நாளைக்கு ஒரு 7 மணி நேரம் அப்படின்றது. சரிங்களா? இல்லை ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்னா 4 hours. ஸோ எல்லாருமே இந்த டைம் ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு மட்டும் 1 டைம் கிடையாது. நீங்கள் ஸ்டேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் பிஎட் வச்சுருக்கீங்க, நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் எலிஜிபிள். அதாவது இந்த ஒரு BEO எக்ஸாம், டெட்டுக்கான எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட டிகிரி இருக்குது. சரியா? ஸோ நீங்கள் TNPSC எக்ஸாம்ஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பியர் ஆகலாம். சரிங்களா? Group 1, Group 2, Group 4. இதோடைய ஆனுவல் பிளானர் நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஜூனுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துடும். அப்போ நீங்கள் 1 டைம் தான். எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் அப்படின்றத பண்ணிடலாம். டெய்லி பேசிஸில் ஒரு 3 to 4 hours என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 1 hour பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஆல்டர்னேட்டாக படிங்க. அதுக்கப்புறம் சைக்காலஜி, இந்த பேப்பர் நீங்கள் சைமல்டேனியஸாக படிக்கணும். அப்போ 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஒன்று நீங்கள் வந்து உங்களுடைய மேஜரான ஒரு பேப்பர்னு வச்சுப்போம். 2வது நம்மளுடைய நார்மலாக ரெகுலராக இருக்கக்கூடிய டாபிக்ஸ். 3வது ஆப்டி அண்ட் ரீசனிங் அப்படின்றது. அவ்வளோதான்ப்பா. இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. சரிங்களாப்பா? எஸ். ஓகே. இதை கரெக்டாக நீங்கள் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெகுலரில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தமிழ் இல்லை நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறீங்க, வாட் எவர். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அது இல்லாமல் GS பார்ட் அப்படின்றது 2ஆக பிரிச்சுக்கோங்க. இதை நீங்கள் டெய்லி பேசிஸ் படிங்க. இல்லைனா இங்கே வரேன்னா 6 to 7 hours. கரெக்டாக ப்ராப்பராக என்ன பண்ணுங்கன்னா இங்கே நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். GS பார்ட்டு, உங்களுடைய மேஜர் பார்ட்டு அண்ட் உங்களுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி. இப்படி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஆல்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களாப்பா? எஸ். ஓகே. நீங்கள் இதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய ADA247 வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. சரியா? இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடு இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தமிழ் TRB இருக்கா, இதில் தான் நம்மளுடைய பேட்ச் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போ பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே ஃபேக்கல்ட்டியோட டெமோ இருக்குது, இந்த ஸ்டடி பிளான். இதில் தான் உங்களுக்கு என்னைக்கு இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, யாருடைய கிளாஸஸ் எப்போ அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 27லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளுடைய கிளாஸஸ் அப்படின்றது
எஸ். ஸோ நம்ம பிப்ரவரியிலேருந்து கொடுத்துருக்கோம். பட் இது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ என்னென்ன டேட்டு, யார் யாருடைய கிளாஸஸ்ஸு, என்னென்ன டைமிங்ன்றது வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இங்கே எக்கனாமிக்ஸ் இருக்குன்னா ஸோ இங்கே ஒரு டாபிக் இருக்குது. அப்போ இதை வச்சுமே நீங்கள் உங்களுடைய செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? எஸ். ஸோ இங்கே இந்த மோர் ஆஃபருக்குள்ளே போயிட்டு இருக்கக்கூடிய கோடு ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3250 ரூபா அப்படின்றது இந்த கோர்ஸ் காட்டும். ஸோ நீங்கள் நம்மளோட கோடு Y1029 அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டைப் பண்ணிட்டா உங்களுக்கு 2500 ரூபாய்க்கு இது வந்துடும். ஸோ Y1029 இந்த ஒரு கோடு யூஸ் பண்ணி நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? எஸ். இல்லை சார் நான் டிஎன்பிசி படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதே ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே டிஎன்பிசிக்குள்ளே ஸோ வியூ ஆல் போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸோ 2 விஷயம் இருக்குது. அதாவது இது ரெண்டுத்துடைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோ. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்த பேட்ச் உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் 2500 ரூபா இருந்தது. பட் இதோடைய ப்ரைஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4500 ரூபாவும், இதோடைய ப்ரைஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட 5500 ரூபா இருக்கும். ஆஃபர் டைம் இன்னும் இந்த பொங்கல் ஆஃபர் அப்படின்றது முடியல. ஸோ இதோடைய பெனிஃபிட் தெரிஞ்சுக்கோ. இப்போ நீங்கள் ஒரு பேட்ச் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் ஸோ நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது இந்த தமிழ்நாடு மெகா பேக் சென்ட்ரல் பிளஸ் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே இதில் அக்சஸ் பண்ணலாம். அப்போ 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணலாம். அப்போ என்னுடைய சஜஷன் இந்த ஒரு தமிழ்நாடு மெகா பேக். ஏன்னா நீங்கள் ஃபியூச்சரில் ஸ்டேட்லேருந்து சென்ட்ரலுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா தான் இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ நீங்கள் ஒரு டபுள் த பேமெண்ட் அப்படின்றத பண்ணீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு மெகா பேக் இதில் பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே மட்டும் இல்லாமல் ஸோ இது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட் என்னன்னா இந்த ஆஃபர் இன்னும் முடியல. இந்த ஆஃபர் டைமில் நீங்கள் 2 years ஆஃப் வேலிடிட்டியில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கோட் Y1029. ஸோ இதில் கரண்ட்டாக இருக்கக்கூடிய பேட்ச் இல்லாமல் இந்த 2 வருஷம் உங்களுக்கு என்னென்ன பேட்ச் அடால நம்ம வந்து புதுசாக லான்ச் பண்ணுறோமோ எல்லாமே நீங்கள் இதில் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேட்சோடைய எல்லா பெனிஃபிட்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லா பேட்சஸ்க்கும் இந்த ஒரு பேக்கில் அக்சஸ் பண்ண முடியும். இதோடைய லிங்கும் நான் என்ன பண்ணுறேன், ஸோ கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் என்ன பண்ணிக்கோ அப்படின்னா ஸோ ஜாயின் பண்ணிக்கோ. வேறு என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். So all the best. Thank you.